இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தந்து யாருங்க? அதிமுக தானே சார், அம்மையார் தானே சார். என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் நிறுத்துனீங்க? நிறுத்தந்து நீங்கள் நிறுத்திட்டீங்க. கேள்வி எங்களை கேட்குறீங்க. ஒன்று, எஸ்மா கொண்டு வந்து அரசு ஊழியர்களை கைது பண்ண கட்சி நாங்களாம் அதிமுகவா சார்? ஓவர் நைட்டில் எல்லாரையும் வேலையை விட்டு நீக்கிறது நாங்களாம் அதிமுகவா சார்? அம்மையார் ஜெயலலிதா தானே செஞ்சாங்க எல்லாத்தையும். எப்படி ஈஸியாக மறக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சிக்கலில், தமிழ்நாடுடைய நிதி பிரச்சனையில், மோடி வந்ததுக்கப்புறம் வர வரி பகிர்வு பிரச்சனையில், ஒன்றிய அரசு எல்லா இடத்துலையும் மாநில அரசை வஞ்சிக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்கீமை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதை எல்லா தொழிற்சங்கங்களும் ஆதரிச்சிருக்கு. ஜாக்டோ ஜியோ உட்பட எல்லாரும் அதை ஆதரிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் என்ன பிரச்சனை? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னிலையை மறந்து தான் இருக்கிறத காட்டணும்னு நினைக்கிறாரே தவிர பிரச்சனையை அவர் பேச மாட்டாரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ அரசு ஊழியர்களும் புறக்கணிச்சிட போறாங்கன்ற பயத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் வளர்றாரு. இதான் நிதர்சனமான உண்மை. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் தூண் இருக்குல்ல, அதில் தீபம் ஏற்றலாம்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. இனிமேல் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறார் பியூஷ் கோயல். அவர் என்ன சொல்கிறாரு, இதுலேருந்து தெரியுது திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி. இல்லை சார், இப்போது பியூஷ் கோயல் பேசுகிறாரு, இல்லை அமித்ஷா பேசுகிறாரு, இல்லை பிஜேபிக்காரங்க யார் வேணால் பேசட்டும். பிஜேபி எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லை யார் வேணால் பேசட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப தெளிவாக தெரியுதுங்கிறாங்க. இல்லை ஒரு நிமிஷம், இந்துக்களுக்கு எதிரானது கட்சிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. இந்த விவகாரத்தில் பிஜேபியை சார்ந்த எந்த நபர் பேசியிருந்தாலும், அது மோடி, அமித்ஷா, பியூஷ் கோயல், யார் அவனா எல்லாருக்கும் நான் பொதுவாகவே பதில் சொல்கிறேன். இந்து மதத்துக்கான காப்பி ரைட்ஸ் உங்ககிட்ட யார்ட்டும் கொடுக்கல. நீங்கள் சொல்லி எங்களுக்கு சர்டிஃபிகேட் தர வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. சரிங்களா? நாங்கள் என்ன செய்யணுன்றது எங்களுக்கு தெரியும். மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது நீங்கள், நாங்கள் இல்லை. நாங்கள் எல்லாருக்குமான ஆட்சியை செய்யணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சேன். இடையில முடிச்சா தப்பா போயிடும். இருங்க சார், அவங்க சொல்றது எங்க மத நம்பிக்கையில நீங்க ஏன் குறுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்க யாரு அப்போ? நான் இங்கிலாந்துல பிறந்து வந்தேன். அங்க தீபத்தூடு தனியா இருக்கு, அங்க தர்கா தனியா இருக்கு. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் சொல்றதை கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்களேன். இது மத சார்ந்து ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கணும்னு பிஜேபி நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம். வெளிப்படையா சொல்றேன். பிஜேபி இங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வளர்ச்சி அரசியல் பேசுங்க.